மேல நல்லா ஜல்லி போட்டுங்க மேல நல்லா ஜல்லி ஏத்துங்க சிமெண்ட் நல்லா வச்சு பூசுப்பா 2 பானை சேர்த்து போட்டு பூசு சிமெண்ட் அதுல ஏமா உட்காந்து இருக்கீங்க ஏந்து வாங்கம்மா அந்த கல்லெல்லாம் மேல ஏத்துங்க கல்ல ஏத்துங்க 4 லட்சம் 5 லட்சம் செலவு தான் இது 10 ஆளு வேற வேலை பாக்குறீங்க ஓனர் வேற என்ன பிடிச்சி கிளிக்கிறான் ஏத்துமா அந்த கல்ல ஏத்துமா மேல ஏத்துமா ஆமா நீங்க வணக்கம் சார் சொல்லுங்க யார் வீடு கட்டுறது சார் நான் இன்ஜினியர் சார் நீங்க யார் சார் இந்த ஒரு தலைவர்பா சாரி சார் யார் வீடு கட்டுறாள் யாரு உங்க கணேசன் நான் கட்டுறாரு சார் வீடு கணேசன் எந்த கணேசன் பரமசிவமா சார் இந்த பரமசிவா ராமசாமிலாம் எனக்கு யாரும் தெரியாது சார் சைட்ல வந்து ஏன் சார் நீங்க தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிறீங்க பொண்ணமா போனா சார் இந்த பொன்னமாமாவும் பூங்கொடி மோலாம் எனக்கு யாரும் தெரியாது சார் போங்க சார் ஓரமா போங்க சார் அந்த கலையை ஏத்துமா மேல ஏத்துமா இந்த கார்னர் நல்லா பூசுப்பா ஏத்து போங்க சார் வெளில போங்க சார் சைட்ல வந்து நின்று ஏத்துமா கலையை ஏத்துமா ஒருவேளை அவனா இருக்குமோ பரமசிவமாவா அந்த அளவுக்கு திறமையா இருப்பானா சிச்சி இருக்காது ஒருவேளை இருக்குமோ மாமா முடிந்து விழுறா இங்க யோசிச்சுட்டு இருக்கிறா நான் மாப்பிள எவனும் தெரியல இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கான் நம்ம ஊர்ல செங்க இருந்து கொள்ள அடிக்கிறான்னு தெரிய மாட்டேது மாப்பிள கொள்ள அடிச்சு பணத்தை ஊடா கட்டுறான் மாப்பிள யோ மாமா நான் தான் கட்டிட்டு இருக்கிறேன் நீயா ஏன் நாங்களாம் கட்டக்கூடாதா என்ன மாப்பிள இப்படி சொல்றேன் ஏன் கட்டணும் மாப்பிள நல்லா வரணும் நீலாம் நல்லா வந்தாதானே மாமாவுக்கு பெருமை நீதான் கட்டுறேன் மாப்பிள ஆமாயா நான் கட்டிட்டு இருக்கேன் வெளிநாட்டுல இருந்தால சிங்கப்பூர்ல இருந்து இப்பதான் வந்தேன் பரவாயில்ல மாப்பிள நல்லா வரணும் மாப்பிள எவனும் மாமாலாம் சந்தோஷம் நல்லா வரணும் பரமசிவம் பேரை காப்பாத்து என்ன பாத்துக்க நல்லா வரணும் பாத்துக்கங்க நல்லா இருக்கு நல்லா வாங்க நல்லா வாங்க எல்லாம் வாங்க நல்லா வாங்க நல்லா இருக்கும் நல்லா சரி நல்லா இருக்கும் வீடு கட்டணும் பரமசிவம் வீடு கட்டணும் நம்மளால ஒரு குடிசை கூட போட முடியாடா 85,000 சிமெண்ட் சார் சொல்லுங்க சார் ஒன்றும் இல்லைப்பா என்ன எழுதிட்டு இருக்கு சார் சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டேன் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் என்ன செலவாகுதுன்னு நல்லா நடந்துட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு சைட் நல்லா தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு சொல்லுங்க நம்மளுக்கு அந்த முக்கில் ஒரு இடம் இருக்கு ஓகே பண்ணிடலாம் வீடு ஒன்று போடுறோம் நம்ம நல்லா முடிஞ்சா சொல்லுவோம் சார் எப்போன்னு சொல்லுங்க நான் பண்ணி கொடுத்துறேன் பக்காவாக பண்ணி கொடுத்துறேன் மாடலோட காட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் அம்மா கொஞ்சம் சிமெண்ட்டை குறைச்சி போடுமா நம்ம வெறும் சிமெண்டா போகிற மாதிரி இருக்கு சிமெண்ட்ல குறைச்சி போடுங்க போட்டு பண்ணுங்க இன்ஜினியர் சம்பாதிச்சா தானே சார் கரெக்டாக வேலை தானே சார் நீ என்ன போட்டுருக்காப்ல என்ன பட்ஜெட் போட்டுக்கிறாப்ல சார் பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு சாரு நான் கணேசன் மாமாப்பா சார் முக்கியமாக உங்ககிட்ட தான் சார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் ஊர்ல ஒரு பெரும் மொழி சொல்லக்கூடாதா நீ இன்ஜினியர் இருக்க முடியாது வீட்டுல கல்லு கரெக்டா போறானா ஜல்லி கரெக்டா போறானா சிமெண்ட் அதிகமா கலடா கலவை மண்ணை கலக்காதான்னு சொல்லிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் ஒரு இன்ஜினியர் தானே அப்போ கொத்தராரு இன்ஜினியர் மாதிரி நானு ஒன்னும் இல்ல அப்படியே பேச்சுவாருல கேட்டேன் என்ன பட்ஜெட் போட்டுக்கிறீங்க சொல்ல முடியாது மூணு அடிச்ச மாதிரி சொல்லாமல கேள்வாப்ல அது யார் தெரியுமாடா என் மாமா அவரு சின்ன வயசுல இருந்து மாமன் தோல்வியோட தூக்கி போட்டு வளர்த்தவரா சொன்னியா பட்ஜெட்டா சார் பட்ஜெட் மட்டும் சொல்லல சார் என்ன கேட்டாலும் சொல்லிடக்கூடாது சரி சார் மாப்பிள மாமாப்ல இல்ல மாமா கஷ்டப்பட்டு கல் உடைச்சு மண் உடைச்சு பணத்தை போட்டு ஊட கட்டிக்கிட்டு இருக்கிறேன் காலையிலே வந்துடுறானுங்க குளிக்கவும் மாட்டானுங்க மூஞ்சியும் கழுவ மாட்டானுங்க வாயில ஒரு குச்சை வச்சு குத்திக்கிட்டு ஒரு குண்டத்துக்கு தோல்ல போட்டு வயிற்றுச்சை பிடிச்சி சுத்துறாங்க மாமா கரெக்டா சொன்ன ஊருக்காரனை மட்டும் நம்பாத எல்லாம் வளர்த்து பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க ஊடே விட மாட்டாங்க மாப்பிள
பத்திரமா இரு. நீ சொல்லு, மாமாட்ட சொல்லு. பூசணிக்காய் வாங்கி வேணாம், பூசணிக்காய் வேணாம். உள்ள விலைவாசியே வீடு கட்டிட்டு இருக்கா, பூசணிக்காய் வச்சாக்கா அது வேணாம், அதெல்லாம் வேணாம். என்ன சார் அவரை பற்றி பேசணும் தெரியாம பேசிட்டு அந்த ஆளுக்கு தெரியா தெரியாத மாதிரி நடிப்பான். ஓ அப்படிங்களா மாப்பிள என்ன என்னமா பேசுவீங்க? இல்ல மாமா, உங்களோட பெருமையை தான் கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்க. சொல்லு மாப்பிள, தம்பி கேட்டியா? சொன்னார் அச்சு கோயிலுக்கு மாப்பிள, வெளியூர்காரன் பெருமை என்னன்னு சொல்லு. மண்ணை கலந்து விட்டுறாங்க மாப்பிள. இதெல்லாம் நல்ல இன்ஜினியர் மாமா, பார்த்தாரு, நம்ம தெரிஞ்சவர் தான். அதான் ஏமாத்தி விடுவானுங்க. இது என்ன மாப்பிள பட்ஜெட் போட்டு சொல்லக்கூடாது மாமா, இதுதான் மாமா. என்ன மாப்பிள மாமா வந்து இப்படி போயிட்டு சொல்லிவிட்டா? ஒப்பா இருந்தா ஒப்பனுக்கு எனக்கு உள்ள பழக்கத்தை சொல்லிருப்பாமா. ஒப்பா அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அங்க பாரு, ஒப்பன்ட்ட சைக்கிள் கிடையாது, மாமன்ட்ட சைக்கிள் உண்டு. ஒப்பன் நடந்தே சாராய கடைக்கு போவான். நான் பின்னாடி உட்கார வச்சு கால் கழுக மேய்ச்சி விட்டுட்டு வீடு கூட்டு வருவோம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் வீடு குடிச்ச வீடு இன்ஜினியர் கேட்டுக்க. இப்பதான் தம்பி வீடு மாடி மேல வாடி கட்டி போயிட்டு இருக்காப்ல. அப்போ குடிச வீடு நான் மச்சு வீடு அப்பயே வச்சிருந்தேன். நான் மச்சு வீடு வச்சிருந்து ஒரு நாள் குடிச ஒழுகுதுன்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து கேட்டான். நான் பாத்திரம் இல்லாம நான் தாத்தா ஒண்ணு ஒரு சட்டி எடுத்து கொடுத்து மழை தண்ணி ஒழுகு 35 லட்சம். 35 லட்சமா? 35 லட்சமா? நம்ம ஊருக்கு 35 லட்சம் செட் ஆகாதா? இன்ஜினியர் அவன் சின்ன பையா, அவனுக்கு தெரியுமாடா? 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறா விடுங்க. என்னடா இது 35 லட்சம் கட்டக்கூடாது மாப்ள. பூமி தாய் மேல இவ்வளவு தூக்கி வெயிட்ட போறீங்களா? பூமி தாய் உங்களை சபிப்பாடா. 1 லட்சம் 2 லட்சம் கட்டுக்கடா விட. ஐயோ என்னடா இது 35 லட்சத்துக்கு கட்டுவாங்கடா? எப்படா இது மாப்ள? என்னடா சொல்றது? 35 லட்சம் 35. ஐயோ பூமி தாய் என்ன தாங்குவாளா தாங்க மாட்டாளான்னு தெரியலையே. பாரு பத்தியா, மோசமான திருட்டு பைய. இவன்ட்ட ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சிருவாத. பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறதுல பக்கா விஷம் இவன், புரியுதா? சரிங்க சார், ஓகே சார். 35 லட்சம் 35 லட்சம் 35 லட்சம்டா. தப்பி போடா. நம்ம பணம் சொல்ல மாட்டாங்கடா. 35 லட்சத்தை ஊடு கட்டிட்டு வாடா. எங்க இருக்கா வச்சு மாப்பனா? யார் யானே? நான் வெளியூரியா? நான் என் பொண்டாட்டி ஓடி போயிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஊருக்கு போய் சொல்லுடா. நம்ம பரமசிவம் 35 லட்சத்துக்கு ஊடு கட்டிட்டு இருக்கானே. 35 லட்சத்துக்கு ஊடு கட்டானே. எங்க இருந்து நான் போய் சொல்றது? யாருகிட்ட சொல்றது? ஆள்குழி 40,000. நான் இது தெரியல, கல் எவ்வளோ வந்ததுன்னு தெரியல, எரியுதுன்னு தெரியல. தம்பி இன்ஜினியர், தம்பி இன்ஜினியர் சொல்லுங்க சார். ஒன்னதான் கால் விழுதா இல்லையா? என்ன மாப்பிள்ளை வீடுல இதுல என்ன ஒரு பூனை கொட்டா மாதிரி இடம் விட்டு வச்சுக்கிற? தம்பி சொல்லுங்க சார். என்ன ஏமாத்து வேலை பாக்குறீங்களா? இங்க பாரு மாமா, நான் இருக்கேன். நான் அப்பயே இன்ஜினியரு, தெரியுதா? அப்பயே ஊர்ல கொட்டா பொண்ணா என்னதான் கூப்பிடுவாங்க. இது பூனை கொட்டா மாதிரி இடம் வச்சு என்ன திருட்டு வேலை பாக்குறீங்க நீ? சார் இது கார் பார்க்கிங் சார். இது கார் என்ன ஏதுன்னு தெரியாம கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் சார். இது ஏன் பரமசிவம் கார் வாங்க சொன்னானா? ஆமா சார், கார் தான் வாங்க போறாரு. என்னடா கார் வாங்க வீடு போனது தெரியுங்களா? இல்ல டென்ஷன் ஆக நினைச்சிட்டியா? இல்ல 10 ரோடு நான் பைக் எடுத்தா எப்ப கார் வாங்க? என்ன பொம்மை வாங்குறீங்களா நீங்க? பரமசிவம் போனது அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நீ சொல்லி கொடுக்குறீங்க. நீ முதல்ல அதை அடைச்சு முழுசா மொழிவு வை. இங்கெல்லாம் கார் போகாது, கார்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இந்த ஊருக்குள்ள கார் ஆகாதுடா. இன்ஜினியரா இருக்கு, நீ கூறு இல்லாம இருக்கியாடா நீ? சார் ஏன் சார் இப்படி வைத்தியசாலையா? அடா ரோட்ல ஜல்லி கொட்டி வச்சுக்கிறேன். ஏடா ஜல்லி கொட்டி வச்சுக்கிறேன்? வண்டி போறதுக்கு இடைஞ்சலா இருக்கு, வைத்தியத்து பிடிச்சலன்னு சொல்லியா? சார் தம்பி என்ன பத்தி தெரியல உனக்கு? சார் 2 வீலர் தானே சார், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார். அப்படியே ஓரமா 2 வீலர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எடுத்துற சொல்லு. ரோட்ல போட்டு 2 வீலர் சொல்றேன். வாரா இருக்கு சார், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன், நக்கல் அடிக்கிறீங்க. எல்லாம் பரமசிவம் சொல்லி கொடுத்தானே. வர 2 வீலரா வர. சார் என்ன இப்ப 2 வீலர்ல போனீங்க, டிராக்டர் எடுத்து வந்துருக்கீங்க? அப்படியே நான் இதுல ஒரு கேள்வி உனக்கு இல்ல. நான் விவசாயம் பண்றேன், நான் வண்டி எடுத்து உடையனடா. இது நீங்க வீடு கட்டுறீங்க, வாசல் கட்டுறீங்க, நான் கேட்டுட்டா இருக்கேன். நான் வண்டி எடுத்து யாரு கேட்கிறேன்? 2 நாள் கல்லு மேலே ஏத்திடுவேன் சார். தம்பி நீ போய் பாத்துட்டு இல்ல நான் டிராக்டர் எடுத்து வந்தேன், ஜல்லி ரோட்ல கடந்துச்சு. அது இல்லடா தம்பி, நான் அந்த வசி பரவாயில்ல, இனிமே ஜல்லி எல்லாம் உள்ள கொட்டுறா, ரோட்ல போடாதா, பொறாம பிடிச்ச ஊர்றா, சேவனை வச்சு விட்டுருவாங்களா, மாப்பிள்ள இப்பதான் சோத்துக்கொழி இல்லாம இருந்து வீடு கட்டுறான்,
அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிடுங்க மாப்பிள. ஏன் சரியில்லை மாப்பிள? நான் என்னமோ சொல்ற மாதிரியா இவன் சரியில்லை மாப்பிள, இன்ஜினியரா மாத்தி. இவன் சரியில்லை மாப்பிள, இன்ஜினியரா மாத்தி. இன்ஜினியர் சார் டிராக்டர் வாடகை எடுத்துட்டீங்களா? சீக்கிரம் விடுங்க சார். ஓ மாமா, நீ மெனக்கட்டு போய் டிராக்டர் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து மெனக்கட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. இல்ல மாப்பிள, பெரிய மனுஷன் இந்த கம்பி எல்லாம் கட் பண்ணணும் சார். கரண்ட் இருந்தாதான் நம்ம இதெல்லாம் கட் பண்ண முடியும். இது மேல் தளத்தை போட்டு கரண்ட் அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துடும் கரண்ட். சார் இல்லையே சார், நான் இப்ப என்ன சொல்றேன், ஒரு வாரம் சொல்றீங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணலாமா, ஜென்ரேட்டர் எடுத்து வேலை பார்க்கலாமா? நீங்க சொன்னாதான். ஜென்ரேட்டர் எடுத்தா இப்பதான் செலவு ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு. அது 2 நாளைக்கு எதுக்கு ஜென்ரேட்டர் எடுக்கணும்? தேவை வெட்டி செலவு தான். இருமாமா, வெட்டி செலவு தானே, அதுக்கு தான் சொல்றேன். வீடு சார் சார் எழுப்பலாம் சார். இன்ஜினியரோட சத்தம் போயிட்டு இருக்கு. இன்ஜினியர் திருடுறானா? ஐயோ இல்ல மாமா, கம்பி கட்டணும், கரண்ட் இல்ல. அதுதான் இன்ஜினியர் வந்து ஜென்ரேட்டர் எடுக்கலாம் பேசிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுல மாமா இருக்கிறேன். நீ மாமன் கிட்ட ஒரு வார்த்தை கரண்ட் கேட்டாங்கன்னா நீ எடுத்து வேலை பார்த்தாங்கன்னா மாமா மச்சான் உறவு அப்படித்தானே? இல்ல மாமா, நாளைக்கு கரண்ட் எடுத்தா அப்புறம் சொல்லி காட்டுவேன். என் வீட்டுல தான் கரண்ட் எடுத்து ஊடு கட்டினாங்க. இதுதான் சின்ன பிள்ளை தரம் பேச்சு. தம்பி எங்க தம்பி, சின்ன பிள்ளைல தம்பி கக்கா போயிட்டு ஓட்டி கிடப்பான், கையில எடுத்து வாய் வச்சுவான். பட்டுனா தூக்கி போய் கை விட்ட காரணமா இருக்கு. ஏன் இதெல்லாம் இப்ப இங்க சொல்லிட்டு இருக்கிறா? பாசலாம் மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன நீ எடுத்து வாப்பா, நீ வேலை பாரு. நீ இருமாமா, என்னையா இதெல்லாம் ஈபி கார்டு பிரச்சனை ஆகும் சார். இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க முடியாது சைக்கிள்லாம். கரண்ட் அதிகமா இருக்கு. ஈபி கார்டு தான் ஃபைன் அடிப்பாங்க. வேணாமா விடுவோம், இன்ஜினியர் சொல்றாங்க. ஜென்ரேட்டர் எடுத்துலாம் சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, உனக்கு செலவு இழுத்து கூட பாக்குறான், செலவை இழுத்து விடுன்னு நினைக்கிறான். இன்ஜினியரா மாத்து, நீ இன்ஜினியரா மாத்து. நீ கரண்ட் எடுத்து மாப்பிள, நீ வேலை பாரு மாப்பிள. மாமா சொல்றாரு சார். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் சார். எது பிரச்சனை நீங்க பாத்துக்கோங்க சார். மாமா கரண்ட் நம்ம வீட்டுல எடுத்துக்கலாம். மாமா நீ அவன்கிட்ட கொடுத்துருக்கலாம். நான் கையை போட்டு ஒரு கூட கட்டி உன் கையில கொடுத்துருமா. நீ வந்து எங்க மாமா இன்ஜினியரா மாத்து, இன்ஜினியரா மாத்து. நீ கரண்ட் எடுத்து நீ வேலை பாரு. அந்த ஆளு வந்தா இது கண்டிப்பா 10க்கு 12 4 பீஸ் ஃப்ரண்ட் சைடுக்கு, ஃப்ரண்ட் பேஸ்மெண்ட் ஒரு 8 பீஸ். இன்ஜினியர் நம்ம கரண்டா விசிங்களா? இல்ல சவுண்ட் வராம கட் பண்ண முடியாதா? வீட்டுல டிவி பார்க்க முடியல, தெகிட்டு பண்ணி சீரியல் பார்த்துருக்கா சவுண்ட் வருது. 8 ராடுப்பா. எல்லாம் ஓசிக்காரன் கட்சி போச்சு. எல்லாம் வெட்டுன்னு வெட்டுறீங்க. எல்லாம் பணம் போட்டுருந்தா தெரியுங்க. மீட்டர் பாக்ஸ் வைக்கிறது போய் லேண்ட் பண்ணிட்டு நின்று மீட்டர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சா உங்களுக்கு தெரியும். தம்பி சவுண்ட் இல்லாம கட் பண்ணுங்க சார். கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க சார். கரண்ட் தான் நீங்க தான் சார் எடுத்துக்க சொன்னீங்க. அப்பா கரண்ட் கூட வேணா லைட்டு போடுவாங்க, நீ என்ன மிஷின் வச்சு குரு ஓடிட்டு இருக்கீங்க. லைட்னா என்ன ஹோல்சேல் கொடுக்குறோமா, வாங்கி அமுக்கிறோமான்னு போயிட்டு இருக்கேன்பா. இது மாதிரி குரு ஓடுனா சார் அன்னைக்கு மட்டும் எடுத்துன்னு சொன்னீங்க. பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க தான் சார் இப்ப தேவலாம் பேசுவீங்க. அப்படி வேலை நீங்க வேற விட்டு நம்ம வீட்டுல கரண்ட், நம்ம வீட்டுல அத்தை கூட 1000 சொன்னிச்சு. நம்ம புள்ள நீ கரண்ட் எடுத்து இது பண்ணுங்க. நம்ம போட மாட்டாங்க இன்ஜினியர் என்ன இன்ஜினியர் வச்சு சைட்ல நான் வேலை பாரு சார். புரியுது சார். என்ன பிரச்சனைப்பா? அவரே வந்து வேலை பார்க்காம சும்மா நோண்டி இருக்காரு சார். அவரு என்ன நீ வீடு எப்ப முடிப்ப சார்? வீடை முடிக்கணும், வேலை பார்க்கணும் சார். வந்து சும்மா ஒரு பையனை வச்சு வேலை வாங்கினா அவனை வச்சு நோண்டி இருந்தா எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? வந்த பேச்சு கூட சொன்னான். நீ வேலை பாரு. நான் போய் சார் நாள் வந்து என்னால வேலை பார்க்க முடியாது சார். நான் பார்த்து நீ உள்ள வச்சு பாரியா சிறுமுச்சி அப்படியே உள்ள வச்சு பாரு. சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார். அதெல்லாம் முடியாதியா, ஃபைனை கட்டி அடிச்சிட்டா சார். இனிமே இப்ப நடக்காது சார். ப்ளீஸ் சார் வேணாம் சார். 30,000 ஃபைனை கட்டியா சார்? 30,000 இருக்கு சார். திருட்டு கண்ணு எடுத்தா இப்படியா சார்? திருட்டு கண்ணு சார் எங்க மாமா வீடு தான் சார் இது. மாமா வீடா? யோ போட்டு கொடுத்தது உன் மாமன் தாயா? பாவி சார் பார்த்து போடுங்க சார். டைம் ஆகுது எனக்கு. 30,000 ஃபைனை கட்டு ஃபர்ஸ்ட் நீ. சார் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க சார். 30,000 தாயா? அடுத்த வேலை இருக்கு சார். பார்த்து ஒரு தடவை திருட்டு கண்ணு எடுத்துட்டு போறா.
இதோட ஃபைன் ஹெவியா போடுவான். சரி சார் ஓகேவா? சரி பார்த்து இருந்துக்கா. சரிங்க சார். என்ன மாப்பிள்ள கூட கட்டிட்டு குட்டி போட்ட நாய் மாரி சுத்திட்டு இருக்கேன். இல்லாமா ஈபில வந்து ஃபைன் போட்டான். போட்டாங்களா? ஃபைனை போட்டாங்களா? தெரியும் மாப்பிள்ள, பெரிய மனுஷன் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லலடா, நீ கேட்க மாட்டீங்களே. என்ன இன்ஜினியர் வா 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 வாய. உன்னை அப்பயே சொல்ல 35 லட்சத்துக்கு வீடு கட்டினா ஃபைன் போடுவாங்களா உனக்கு சொன்னா சொல்லு. நீ வந்து மாப்பிள்ளைய நீ மாட்டி விடு. நாம இன்ஜினியரா மாத்திருக்கணும். அப்பயே மாத்து. இந்த பாரு மாப்பிள, நான் சொல்றது கேளு மாப்பிள. நமக்கு எதுக்கு மாப்பிள மச்சி விடலாம், நம்ம கேத்து விட்டு இருக்கலாம் மாப்பிள. மாப்பிள இன்ஜினியரா போட்டு கீத்து போட்டு லூஸ் மாதிரி பேசுறீங்க. லூசா என்ன மாப்பிள எனக்கு லூஸ் இல்ல. இன்னும் உள்ள நான் சின்ன வயசுல பெரிய சங்கீதம் தெரியாது மாப்பிள. உள்ள சரி போய் என்ன மாப்பிள விட்டா ஏ அப்படினா இரியா பேசிட்டு வந்தேன். நான் அடிச்சிரேன் மாப்பிள. வா இன்ஜினியர் இரியா. இப்ப வந்து ஈபி வந்துட்டு போனதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு மாப்பிள 35 லட்சத்துக்கு நம்ம வீடு கட்டினாலே வருவான் மாப்பிள. வந்து ஃபைன் போடுவாங்க போடும். ஆனா இன்ஜினியர் அவங்க தோத்து மாப்பிள. நான் பாத்துறேன். போ சொல்லு குடி தண்ணி கிடையாது மாப்பிள. என்ன மாப்பிள முறைக்கிற? ஈபி வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாயா? என்ன சொன்னா? என்ன மாப்பிள சொன்னா? என்ன சொன்னா? இல்ல மாப்பிள போன கரண்டி புல்லு கட்ட போன ஒரு ஏஐ பார்த்து இது மாதிரி மாப்பிள திண்டு கட்ட எடுத்து கூடு கட்டிட்டு தான் இது பிரச்சனை எல்லாம் வராதுல. என்ன சொன்னா? எது ஈபிக்கு போய் மாப்பிளை கரண்ட் யூஸ் பண்றான், மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டேன். அது திருட்டு கரண்ட் எடுத்துட்டு இருக்கானே உனக்கு பிரச்சனை வருமானு நீ கேட்ட. நீ மாப்பிள அக்கறை தான் மாப்பிள. இல்ல மாப்பிள அது இருந்து விட்டு நம்மளால கூரை போட்டுக்கலாம் மாப்பிள. நம்மளுக்கு எதுக்கு மாடி விடு எடுத்து விட்டா அடிச்சுனே மண்டகம்லாம் தெரிஞ்சு நீ போய் கரண்ட் வேணாம் எனக்கு ஒண்ணு அப்பயே உன் கரண்ட் வானா நான் சொன்னேன். இல்ல மாப்பிள முன்னாடி சொல்லிட்டு கம்பெனி போட்டு கட்டுறேன். இன்ஜினியர் நீ சொன்னதான் காட்டு. என் புத்திய செருப்பால அடிக்கிறேன். நீ போய் ஜெனரேட்டர் எடுத்து போய். நீ ஜெனரேட்டர் 10 லட்சம் செலவானாலும் பரவாயில்லையா, இந்த ஆள் வீட்டுல இனிமே நம்ம கரண்ட் கூட நீ ஜெனரேட்டர் நீ பூசா வாங்கிட்டு வா. நீ ஜெனரேட்டர் கல்வியில சொல்லிட்டு மரியாதை கட்டுறது போய் பரியா. ஏய் இனிமே இந்த சொந்தக்காரன் வீட்டுல பந்தக்காரன் வீட்டுல கரண்ட் வாங்காதீங்கடா. வாழாண்டா வயிற்றுல நம்ம வாழ முடியாதா. வாழாண்டா சைடு வேற எப்படி முடிக்கிறது தெரியல. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. போட்டானா? இல்ல தம்பி நான் ராமன் போய் இவன் இருக்காங்க பரமசிவம் அவனுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. நான் அவன்கிட்ட இருந்து 2 லட்சம் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீ சைட்டை நிறுத்து. நான் மூங்க களி முனியாண்டிட்ட பேசி வச்சிருக்கேன். அந்த முனியாண்டிட்ட களியை வாங்கி கூரை போட்டுருவான்டா. ஏன்டா நமக்கு வெளில போய் சைட்டை விட்டு வெளில போய். எப்படிதான் வகுத்தறிச்சிருக்கானு தெரியல. மாரி ஒரு ஊர்ல ஒரு வழியா அந்த ஊட்ட கட்டி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் ஊருக்காரன்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு, இவனும் படுத்துற பாடு எப்பா ஒரு வழியா ஊட்ட கட்டி முடிச்சிட்டேன். சார் வாங்க சார் இன்ஜினியர் சார், நீங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊட கட்டிருக்கீங்க. உங்களுக்கு முழு பங்கு இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் வீடு. வாங்க நீங்க போய் சாப்பிடுங்க சார். போய் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? அப்பா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே? அம்மா நல்லா இருக்காங்கண்ணே? சாப்பிடுங்க. சித்தப்பா வாங்க சித்தப்பா. என்ன சித்தி வர சித்தப்பா வந்துட்டு ரொம்ப நன்றி சித்தப்பா. வந்தது ரொம்ப நன்றி. உள்ள போய் சாப்பிடுங்க சித்தப்பா. உள்ள போய் சாப்பிடு. பரவாயில்ல எல்லாரும் வாரவங்க கூப்பிடுற என்ன பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பழிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மாமா நீ வந்தீங்க சரி சாப்பிட சொல்லிட்டு இருந்தோம். 35 லட்சத்துக்கு கட்டுனாக்கா தெரியாதுதான். மாமா மாப்பிள்ள தெரியாது, பவுர் இல்ல பரமசிவம் தெரியும். அது ஒரு என்ன மாப்பிள 35 லட்சத்துக்கு ஊட்ட போட்டுட்டு கவரிங்ல எடுத்து போட்டுக்க. பவுன்ல போடு மாப்பிள. மெலிசா செயின போடு மாப்பிள. பவுன்ல போடு மாப்பிள. பவுன் தான் மாமா. பவுனா அது? ஆமா இது சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன்ல அப்ப எடுத்துட்டு வந்தது. இதனால போடாம ஃபங்க்ஷனுக்கு தான் போடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். ஆமா இது 12.5 பவுன். 12.5 பவுன் மாப்பிள. 12.5 பவுன் போட்டுருக்கு. இங்க தங்கிலி பருப்பு தாலி எடுப்புலாம் நடக்குது மாப்பிள. போடாதடா, சின்னதா மெலிசா போட்டுக்கடா. மாமா மாதிரி போட்டு பழகிக்கடா. ஐயோ சின்ன பையனுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேது. சரி வாங்க சாப்பிடுமா. போய் சாப்பிடு மாமா. நீ 12 பவுன்ல போடுறானோ 15 பவுன்ல நாங்க போடுறானோ. நீ போய் சாப்பிடு மாமா. பவுன் எல்லாம் வச்சிருக்கோம். என்ன மாமா நீ சாப்பிடு மாமா. வரலாம் எங்க வச்சு சித்தப்பா
எப்படிதான் கட்டுறான்னு தெரியல. ஊட்ட இடையாளி இழைச்சான் 35 லட்சத்துக்கு அப்ப எப்படி முடிக்கலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னையா பண்ணி வச்சுக்கிற ஊட்டா ஊட்டி இலை நீ இழைச்சி வச்சுக்கிற? நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நம்ம சைட்ல நல்லா இருக்கு. பண்ணுவோம். சொல்றேன், இது பாருன்னா மேல கூரை போட்டுரு, கீத்துல வாங்கி கூரை போட்டு கொட்டா போட்டு மேல தங்குற மாதிரி பண்ணி விடு சார். அதுல எப்படி சார் கீத்து போட முடியும்? நான் வீடு பட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி கூம்பு, என்ன இது கூம்பு, இது கூம்பு வச்சுக்கிறேன், இந்த பக்கம் நீட்டி விட்டுற, அதெல்லாம் வாடா சார். டிசைன் சார் சிங்கப்பூர் மாடல் சார். இது பள்ளிப்பட்டி கிராமத்துல இருந்துகிட்டு போய் நீ வந்து சிங்கப்பூர்ல வந்து நான் இப்ப பண்றேன்னுங்கிறேன் சார். இது எப்படி சார் கூரை போட முடியும்? என்ன சார் நீங்க சொல்லு சார். என்ன சார் நீங்க எவ்வளவு பேர் வீடு 35 லட்சம் வீடு கட்டினா கூரை போடு, அதை போடு, செத்த போடு சொல்லிக்கிறேன். எவனுமே பேச்ச கேட்க மாட்டான். என்னதானா பண்றது? இப்படி கண்ணு ஊத்துற மாதிரி கூட கட்டி வச்சுக்கிறான். ஐயோ என்ன பண்றது சார்? யோ மாமா, என்ன மாப்பிள என்ன பஞ்சு அங்க போயிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? மாப்பிள 35 லட்சத்துக்கு ஊட கட்டிட்டேனாக்கா நீங்க பேசுவீங்க, நான் கேட்கணும். அப்ப நான் சோத்துக்கு தான் வந்துக்கிறேன். அப்ப என் வீட்டுல சோறு ஆக்கல, நீ சோறு போடுற, நான் திங்க வந்திருக்கேன். பணம் இருக்கிறாராதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. வீடு அப்படியே போலன்னு கொட்டிடுவீங்க. என்ன வீடு இது? இந்த மாதிரி வீடு நான் 4 வீடு அப்பயே 1940 கட்டி வச்சிருந்தேன். அது போதாத காலம் என் தாத்தா குடிச்சு அழிச்சிட்டாங்க. மாமா நான் அப்படி சொல்ல, நானு ஆடுறீங்க, ஆடுங்க, நீங்க எப்படியானா ஆடுங்க. 10-15 பவுன் ஏன் மெலிசா போட்டா ஆகாதா? ஆகாது, உங்களுக்கு ஆகாது. மாமா வெறுப்பேத்தணும், மாமியார வெறுப்பேத்தணும். ஊர்ல நாங்க ஒரு ஆளு நீ காட்டுறீங்க. என் அவுத்தச்சவன சும்மா விடாடே. மூடு இழிஞ்சு கொட்டி போயிடுனா நல்லாவே இருக்க மாட்டீங்க, பாத்துக்கங்க. அழிஞ்சு போயிடுவீங்கடா. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அவன் நாய் பாடுபட்டு சிங்கப்பூர்ல கல் உடைச்சி மண்ணு உடைச்சி பார்க்காத வேலையெல்லாம் பார்த்து பணத்தை கூட நான் போட்டு ஊட போட்டு கட்டி வச்சா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? வயிற்றுல ஏன்டா வாழ்றீங்க? நாங்க வீடு கட்டக்கூடாதா? கீழே உள்ளவங்களாம் வீடு கட்டக்கூடாதா? கீழே உள்ளவங்க மேல வந்துட்டாங்க, மேல வந்துட்டான்றீங்க. மேலே வரல, உழைக்காமலே எப்படி சுத்துறான்றீங்க? அவன் என்னதானா நாங்க பண்றீங்க? முன்னேறக்கூடாது. அழிஞ்சு போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, பாத்துக்கோங்க.